எல்லாருமே கத்தி ஆரவாரத்தோட எங்கட படம் ட்ரெய்லரே சூப்பராக இருந்தது. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. படம் கூடிய சீக்கிரம் திரையரங்கு வந்தால் நாங்கள் எல்லாரும் வந்து பார்ப்போம். அது ஈழத்தில் முதலாவது ஒரு படத்துக்கு வந்து இவ்வளோ ஓடியலுக்கு வந்து இவ்வளோ மக்கள் வரதை நான் தான் பார்க்குறேன். எனக்கு இந்த படத்தை பார்த்த நல்லா பிடிச்சிருக்குங்க. அடுத்த பாடல் அதாவது 5வது பாடல். இந்த ஆடியோ லான்ச் வந்து இப்படி ஒரு பெருசாக நடந்தது வந்து எனக்கு தெரிஞ்சுதான் முதல் தடவை நினைக்கிறேன். எமது தாய்நாட்டில் இவ்வாறான திரைப்படத்துறை வளர்வதற்கு பாடல்கள் மிகவும் அருமையா இருக்கிறது. பாடல் வரிகளும் மிக அருமையா இருக்கிறது. அவருடைய கனவு நிறைவேறுகிற நம்புகிறேன். தொடர்ந்து இந்த பாடங்கள் வெற்றி பெற எனக்கு வாழ்த்துக்கள். இந்தியா படங்களை போன்று ஆடியோ ரிலீஸுக்கு வந்து இவ்வளவு பேர் வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். படம் நல்லது, மக்கள் நல்லது, ஒளிப்பதிவாளரும் பாடலாசிரியர் இயக்குனர் லோகநாதன் மூச்சடங்காக இரவுகள் திரைப்படத்தில் பணியாற்றியிருக்கும். அதில் இயக்குனர் சொல்லியிருக்கிறார் 10 நாளைக்குள்ளே படத்தை திரைக்கு கொண்டுருவோம்னு சொல்லி. வணக்கம் எல்லாருக்கும். ஈழத்தினுடைய முழு நீள திரைப்படமாக மூச்சடங்கா இரவுகள் என்று சொல்லி ஒரு படம் ஒன்று தயாராகி இருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அன்புமயிலுடைய தயாரிப்பிலையும் இயக்குனர் லோககாந்தன் கந்தசாமி அவருடைய இயக்கத்திலையும் சுதர்சன் அவருடைய இசையிலையும் இந்த படம் தயாராக இருக்குது. இந்த படத்தினுடைய இசை வெளியீடும் படத்தினுடைய முன்னோட்டமும் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் கொடியாமத்தில் நட்சத்திர மகாலில் நடக்கிறதுக்கு இது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். அந்த பாடல் என்னன்றதை இப்போ நாங்கள் கேட்க போகிறோம். எனவே பாடலை வெளியேற்று வைக்கின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த பாடல் இருவட்டுக்களை சிடிஸ் நீங்க இங்கே வாங்க முடியும் மேடை கலைகள். எனவே அதையும் வாங்கி கொண்டு போய் வீட்டில் கேட்டு உங்களோட குடும்பத்தையும் கேட்க வச்சு இன்னும் இந்த கலைஞர்களுக்கு ஆதரவை வழங்கும்படியும் அன்போடு விழாக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மூச்சடங்கா இரவுகள் திரைப்படத்தில் பணியாற்றியிருக்கும் பாடலாசிரியர்களுக்காக விருது வழங்கும் நிகழ்வு. இருக்கிற பல இசையமைப்பாளர்களுடைய பாடல்களை கேட்டிருக்கிறோம். நீங்க எல்லாருமே கேட்டிருக்கிறீங்க, எல்லாருமே கொண்டாடி இருக்கிறோம். வடக்கை கிழக்குல இருந்துதான் இந்த பிராண்டான இசையமைப்பாளர்கள் எல்லாமே வெளியே தெரிகிறாங்க. இது ஒரு அப்பட்டமான உண்மை, பொய் கிடையாது. அந்த இசையமைப்பாளர்கள் வெளியிட்டு வைக்க பெற்றுக்கொள்ள தோன்றவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். இலங்கையின் சிறந்த இசைப்பதிவுகளை இப்ப சர்வதேசம் முழுக்க இவங்க பேசிட்டாங்க. யாழ்ப்பாணம் நல்ல மியூசிக் இருக்காங்க. அடுத்தடுத்து படம் பண்றாங்க, அவங்களுக்கு முற்படம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இல்ல இவ்வளவு ஒரு இசையமைப்பாளர்கள் அது மிக முக்கியமான இசையமைப்பாளர்கள். இதே மாதிரில நான் பெஸ்ட் போட்டு நினைக்கிறேன். சோ இந்த ஒரு பௌதி வந்து எனக்கு பூர்த்தியான மாதிரி எதிர்பார்க்கல. தர்ஷன், இசைப்பிரியன், பத்மயன் இப்படியான இசையமைப்பாளர்கள் வந்து இந்த மேடையை சார்பா நாங்க எல்லாரும் மிஸ் பண்றோம். சோ உங்களோட அடுத்த படைப்புகள் எல்லாம் இன்னும் தரமா வரணும்னு சொல்லி வாழ்த்துறோம். தலைவர்களோட தலைவர்கள் மதிக்கணும் முதல்ல. அதுக்கு பின்னாடிதான் நீங்க கொடுக்குற படைப்புகளை ரசிகர்கள் மதிப்பாங்க. நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இந்த மாதிரி மேடையில அந்த ஒற்றுமையை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஒரு பாட்டு உதவாட்டி அப்படியே உங்களுக்கு ஜீரோல இருந்து சவுண்ட் குவாலிட்டி சொல்லி அதே மாதிரி நல்ல விஷயம் சொன்னா
மனசு வந்து பாராட்டணும். அதாவது ஒரு வித்தியாசமான கலைஞர். சில பேர் முகஸ்துதிக்கு படைப்பாங்க. ஆனா லோகாவில் அந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. மற்றது அதுல ஒரு ஆன்சைட்டியா இருக்கிற, அதாவது ஆன்சைட்டி எல்லாருமே டென்ஷன் சொல்றது பதட்டம் இருக்கு. உண்மையா ஆன்சைட்டி என்றது ஒரு விஷயத்துல இருக்கிற வாஞ்சை அல்லது காதல். நான் ஒரு அடைய குடிக்கிறதா ஆன்சைட்டி, பதட்டமா இருக்கும் இல்லையா? அது அளவுல இருக்குது. அந்த ஆன்சைட்டி தான் நீங்க கொண்டு இருக்கு. தேங்க்யூ. ஆடியோ ரிலீஸுக்கு வந்து இவ்வளவு பேர் வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். நீங்கள் எல்லாரும் லோகாவில் கொடுத்திருக்கிற 4 படம் வெற்றி பெற, அதை நேரம் யாழ்களின் வழியாக வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். இப்போது மூச்சடங்காகிறவர்களுடைய அடுத்த பாடல் இங்கே வெளியிட்டு வைக்கப்படுகிறது. பத்திரமாய் யாவதி சண்முகநாதன் இந்த பாடலை பாடியிருக்கிறார். பாடலாசிரியர் இயக்குனர் லோகநாந்து பெருசா ஒரு சிலவர் கைதட்டுகிறார். வெறுமனை நடிகர்கள கலைஞர்கள உயர்வாங்குவது மட்டுமில்லாமல் பாடலாசிரியராகவும் தன்னுடைய இன்னொரு பரிணாமத்தை காட்டியிருக்காரு. ஜெராத் அவர்களோடு சிந்தர் ஒரு பாட்டுக்கு ஞாபகம் இருக்காங்க. லிங்கேஸ்வர் இவங்களோடு சேர்ந்து பக்ரியா கதைப்பம் ஜெகத்தை அங்கோடு மேடை கிடைக்கிறோம். தயாரிக்கும் சுதர்ஷன் இசை வழங்கி இருக்க இங்கே பெருமையோடு ராந்தா வெளியாகிறது படத்தினுடைய அடுத்த பாடல், அதாவது 5வது பாடல் உண்மை விட சுந்தரையில் பாட அங்குமையில் வரைகிடுகிறது. சுதர்ஷன் இசை வைத்திருக்கிறார். உன்னை விட யாரும் அல்ல, நெஞ்சுக்குள்ள நீதான் கொள்ள. உன்னை விட யாரும் அல்ல, நெஞ்சுக்குள்ள நீதான் கொள்ள. நாங்கள் வென்று விட்டோம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இது எங்களுக்கான காலம். தனி மனிதனாக இருந்து இந்த திரைப்படத்தை வெளியிலே கொண்டு வருவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த திரைப்படத்துக்கு உங்களுடைய வருகையும் பக்க பலமும் மட்டுமே தவிர எந்த பொருளாதாரமும் இல்லை என்பதை நான் ஆணித்தனமாக சொல்கின்றேன். அதற்கு காரணம் இந்த படத்தை வெற்றி பெற வைப்பது உங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது. அதைவிட இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் செய்தியாளர்களிடம் சொன்ன விஷயம்தான், அண்ணாவை நடுவிலே போட வேண்டும் என்பதற்காக போட்டிருக்கிறார்களே தவிர, ஆனால் இந்த திரைப்படத்துக்கு 6-7 தம்பிகள் உழைத்திருக்கிறார்கள். நல்ல எடிட்டர் வாங்கல அப்படின்னா படம் வந்து அவ்வளவு மோசமா இருக்கும். எனவே அந்த படம் சிறப்பதற்காக எங்களோட மண்ணில் இருக்கிற சிறந்த எடிட்டர்ஸ் இங்க இருக்காங்க நிறைய பேர். அவங்களை அங்கோடு மேடை கிடைக்கிறோம். SR சுஷிகரன், நிவேன் சந்திரசேகர், ஆனந்த் சிவானந்தர், எங்களுடைய பெருமை மிகு எடிட்டர்ஸ், தொகுப்பாளர்கள். எனவே பட தொகுப்பாளர் அவர்களுடைய அன்போடு மேடை கிடைக்கிறோம். மூச்சடங்கா இரவுகளினுடைய அடுத்த ஒரு முக்கியமான பாடல்
சி சுதர்ஷன் இசையில் சுதர்ஷன் பாடியிருக்க அந்துமையில் வரிகளை எழுதியிருக்கிறார். எங்கு செல்லும் என்று ஆரம்பிக்கிற பாடல். எனவே அந்த பாடலை இப்போ நீங்க கேட்கலாம். ஏதேதோ சொல்கின்றதே தீராத பாசம் ஒன்று உன்னில் தீராத தூரம் இல்லையே. படத்தினுடைய தயாரிப்பாளர் அன்புமயிலுடைய நண்பர்களையும் இங்கே மேடை கிடைக்கும். உங்களுடைய அன்புக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி வந்து முற்றுமுழுதாக நாங்கள் எல்லாரும் பேசுகிறோம், டான்ஸ் பண்ணுறோம், கையெழுத்து எல்லாம் செஞ்சு வந்திருக்கிறோம். ஒரு ஆள் எங்களுடைய இசையமைப்பாளர் சோசனா, இவருக்கு எனக்குமான பழக்கம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இந்த படத்துக்கு நான் ஆடியோ ரிலீஸ் பண்ணுவதற்கு முடிவு பண்ணிட்டேன். அந்த அண்ணனை கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஆனால் வெளியே கண்டாங்க பேசி தொண்டை கட்டிக்குது. இதை பேசலாம் வழியாக இருந்தேன். ஸோ கணக்காக பேசல. இந்த படம் தொடங்கினாலேருந்து என்னோட இந்த பணியை நான் முன்னாடி கலைக்கிறேன். பிரசாந்தன், பரதன், சுலிகரன், சரண்யன் உடனே முன்னாடி என்ன கேட்க எல்லாரும் விட்டு போகணும். எல்லாருக்கும் தெரியும் படம் எடுக்கிறதா ஈஸி இல்லை. இந்த படத்துக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். இன்றைய நிகழ்ச்சி நீதான் முடிவர போகிறது. அடுத்த கட்டம் தேர்தல் பெற போகிறோம். அங்கே தான் உங்களுக்கு சப்போர்ட் வந்து அதிகமாக தேவை. நீங்கள் வந்து இங்கே வந்து வந்திருந்தீங்க கேட்டது 10 மடங்கு மாறணும். அது உங்களாக தான் இருக்குது. யாரும் கிடைக்கிறவங்க நான் பேசினா இந்த படத்தோட வந்து முன்னோட்ட வந்து வெளியில போகிறோம். அதாவது வந்து செப்டம்பர் காப்பீர்கள் பிளான் பண்ணி அந்த டிஸ்பிளே வந்து அதை எடுக்க முடியாது. உலகத்துக்கு இதை குவாலிட்டியை நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். நான் உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து நைட் 2 மணிக்கு அப்லோட் ஆகும் அப்படின்னா எல்லாரும் பார்த்து ஷேர் பண்ணுங்க. என்ன சொன்னால் இந்த கிழமையை நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப டைம் எடுக்கிறதுல நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. படத்தை கொண்டே சேர்த்துருங்க. இன்றைக்கு உலக டைம் ஸ்பெண்ட் என்னோட வந்தீங்க. படத்தை கொண்டு போவோம். டைம் எடுக்கல 10ஆம் தேதிக்கு முன்னாடி நாங்கள் படத்தை ஸ்க்ரீன் பண்ணி நாங்கள் வச்சு இருக்கிறோம். அது தவறு பட்சத்தில் 10ஆம் தேதி ஒரு பெரிய நிலையில் படம் வருது. அதனால நாங்கள் வந்து இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த படங்கள் அநேகமான திறந்து கேட்கறதுதான் ஒன்று முடிச்சுக்குவோம். இதுல வந்து கிழமை வந்து புறநகருக்கு வீடியோ தரோம். இதுல கிழமை இல்லை. நாங்கள் இன்றைக்கு இப்பவே நாங்கள் ஃபங்க்ஷன் முடிஞ்சா கொள்ள நாங்கள் யூடியூப்ல போடுவோம். நீங்கள் வந்து எல்லாரும் பாருங்க, ஷேர் பண்ணுவோம். இந்த ரெகுலர் தான் உங்களை படத்தில் ஆக்கிற வேணும். தயவு செய்து சப்போர்ட் பண்ணுவோம். எவ்வளவு சப்போர்ட் காணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே ட்ரெயிலர் பிடிச்சிருந்தா மட்டும் கையில் எடுக்க. ஓகே ஓகே ரெடி கொடுங்க அண்ணா. மணி சவுண்ட் அண்ணாக்கு நன்றி. சவுண்ட் நல்லா பார்த்துக்கங்க. தயவு செய்து பார்க்கப்படுதுங்க. நன்றி. முன்னாடி எடுத்த திரைப்படம் யாருக்கு திரைக்கு வராத நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் தேவாலயங்களில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தாக்குதல்
ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்டர் ஜிராட் நோயில் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கேன்னு சொன்னால் கொடியாமத்தில் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறோம். அது என்ன ஃபங்க்ஷன் சொன்னால் மூச்சடங்கா இரவுகள் என்ற முழுநீள திரைப்படம் இன்றைக்கு வெளியீடு. அது சம்பந்தமான மூச்சடங்கா இரவுகள் முழுநீள திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் இசை வெளியீட்டு விழாவில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 2014 ஆண்டு என்னுடைய மனசுக்கு மனசாரல் லோகநாதனோட யாழ்தேவிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் பிரம்மாண்டமான அளவில் நடக்கிற ஒரு ஆடியோ வெளியீட்டு விழாவில் இருக்கிறேன். ஸோ இதில் என்னுடைய பல உறவுகளை நிறைய நாலு சந்திச்ச ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தின் முன்னோட்டம் இப்போ பார்த்தா உண்மையில் அழகாக நல்லா செஞ்சுருக்காங்க. முக்கியமாக லோககாந்தன் அந்த டீமில் வேலை செய்த எல்லாரும் ரொம்ப அழகாக நல்ல வடிவாக நேர்த்தியாக வேலை செஞ்சுருக்காங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேண்டாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னைய 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சதோடு நான் என்னுடைய பயணம் ஆரம்பித்தேன். நான் அப்போக்கு கல்யாண வீடுகள் எடுக்கிற வீடியோவில் தான் எங்களை ஆரம்பத்தில் எடுத்தது. இன்றைக்கு அந்த டெக்னாலஜி வளர்ந்து ஹெச்டியில் வந்து அரி கேமரா வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு படைப்புகளும் வந்து நிறைய புது புது கலைஞர்கள் வந்து இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும். வேண்டாம் இது வந்து என்னுடைய படம் இல்லை, எங்களோட படம். ஸோ எங்களோட படம் வெற்றி பெற்றால் தான் என்னைய மாதிரி எனக்கு பின்னுக்கு வர நிறைய கலைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும். என்னால் நான் மேக்ஸிமம் முடிஞ்ச சப்போர்ட் நான் இவங்களோட திரைப்படத்துக்கு செய்வேன். மக்களாகிய நீங்கள் இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பிள்ளையாக என்னைய நினைச்சு உங்களோட சகோதரமாக என்னைய நினைச்சு இந்த படம் வெற்றி பெற நீங்கள் உதவி செய்யணும். அன்போடு கேட்டுறீங்க. மை பெஸ்ட் விஷஸ் மூச்சடங்கா இரவுகள் டீமுக்கு. லவ் யூ ஆல். தேங்க்யூ. எனக்கு இந்த படத்தை பார்த்த நல்லா பிடிச்சிருக்குங்க. படம் நல்லதாக நடித்த நடிகர் மாதிரி நல்லா நடிச்சிருக்கணும். பாட்டுகளும் நல்லா பிடிச்சி கொண்டது பாட்டுகள். வேற இந்த படம் நல்லதா வரும்ன்றது என்னுடைய விருப்பமாக இருக்கு. நல்லதா வரும் படம். வணக்கம் அண்ணா. படம் மாசாக இருந்தது, டெய்லரே சூப்பராக இருந்தது, சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. படம் கூடிய சீக்கிரம் திரையரங்கு வந்தால் நாங்கள் எல்லோரும் வந்து பார்ப்போம். படத்தின் டெய்லரே சும்மா அச்சுறுத்தலாக இருந்தது. படம் எப்படியும் நல்லா இருக்கும், நல்லா வரணும். இவையெல்லாம் இன்னும் படம் செஞ்சு லோகநாதன் ப்ரொடக்ஷனில் இன்னும் நிறைய படங்கள் வெளியேறணும். எங்களோட ஸ்ரீலங்காவிலேருந்து வரன்றது ஒரு பெருமை. நாங்கள் கட்டாயம் இந்த படம் வந்து பார்ப்போம். படத்து டெய்லர் சாங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நல்லா இருந்தது. இந்த நிகழ்ச்சியும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தது. தேங்க்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் வந்து இப்படி ஒரு பெருசாக நடந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு தான் முதல் நினைக்கிறேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி படம் படுத்தினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சோட இன்னொரு படம் வேறு வெளிக்கிறது. தொடர்ந்து இப்படியான விஷயங்கள் நடக்க வேணும், மக்கள் ஆதரவு தர வேணும். இந்த கலைத்துறை வந்து மேலே மேலே போய்கிட்டு இருக்கணும். அதுக்கு வந்து மக்கள் ஆதரவு முக்கியம். அது வந்து மக்கள் தருவாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக வந்து நாங்களும் மற்ற கலைஞர்களும் வந்து தொடர்ச்சியாக வேலை செஞ்சு கொடுப்போம். மக்களோட ஆதரவுகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. எனக்கு அன்புமயில சின்ன வயசுலேருந்தே தெரியும். நாங்கள் 2 பேரும் டென்மார்க்கில் அவரோட கூட இருக்கிறோம். அன்புமயில் ஒரு சிறந்த கலைஞன். அவருடைய கனவு நிறைவேறுக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்காக உழைச்ச எல்லா கலைஞர்களும் படம் வெற்றி அடைய எங்கள் இருவருடைய வாழ்த்துக்கள். டெய்லர் மிகவும் நன்றாக இருக்கு. இந்திய படங்களுக்கு நிகராகவே இருக்கிறது. நான் நினைக்கிறேன் மிக கலைஞர்கள் எல்லோரும் நன்றாக உழைத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே பிரம்மாண்டமாக நடந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் நினைக்கிறேன். இது எவ்வளோ படம் வந்திருக்கு, ஆனால் ஆடியோ ரிலீஸ் நடக்குது இல்லை. ஒரு இசையமைப்பாளராக சொல்கிறேன், கட்டாயம் ஒரு இசையை பற்றி இசையமைப்பாளர்ன்ற ஹார்ட் ஒர்க்ஸை வெளியில் கொண்டு வரதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் பிரம்மாண்டம் நடந்தது, பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அதை விட இசை சம்மந்தமாக மட்டும் இல்லாமல் எல்லாரையும் இங்கே வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க, என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. டான்ஸ் மற்றது வந்து நிறைய நடிச்சாக்களை கௌரவப்படுத்தியிருக்காங்க. எல்லா கலைஞர்களையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு மேடையில் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஒரு கலைஞரையும் விட்டு வைக்கல. சீனியர்ஸ் இப்போ ஃபீல்டில் இருக்கிற எல்லாரையுமே கௌரவப்படுத்தியிருக்காங்க. அப்போ அது ஒரு உண்மையாக வரவேற்கத்தக்க விஷயம். இந்த இடத்துல லோககாந்தனை பாராட்டணும். தொடர்ந்து இந்த படங்கள் வெற்றி வர எனக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னடா எங்களோட இலங்கையிலே இது ஒரு முதல் படமாக பார்த்துருக்கிறோம். நல்லா இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மீண்டும் இந்த இவைகள் வாழ வேண்டும். இன்னும் திருப்பியும் மீண்டும் இந்த படம் நீங்கள் பார்க்கணும். தியேட்டருக்கு வந்து நாங்கள் கட்டாயம் வந்து பார்ப்போம். மீண்டும் வெற்றி அடைய வேண்டும் இந்த படம். படத்தினுடைய முன்னோட்டத்தை பார்த்தனால் மிகவும் விறுவிறுப்பாகவும் பார்க்கக்கூடிய படமாக
இருக்கும் என்று முழுமையாக நம்பக்கூடியதாக இருக்குது. பாடல்கள் மிகவும் அருமையாக இருக்கிறது, பாடல் வரிகளும் மிக அருமையாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு இசை வெளியீட்டு விழா. இந்த இசை வெளியீட்டு விழாவில் முக்கியமாக என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த பாடலுக்கான நடனங்களை அமைத்திருந்தால் இந்த வருகின்ற பார்வையாளர்களுக்கு இந்த படத்தை பார்ப்பது இன்னும் தூண்டுதலாக அமையும். இதே நேரத்தில் மீண்டும் நாங்கள் தமிழகத்தின் சினிமா படங்களை இந்த தருணத்தில் இந்த மேடையிலே நாங்கள் நடனமாட விடுவது அந்த இவர்களுடைய தயாரிப்பிலே வந்த பாடல்களுக்கு இது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி விடும் நான் நினைக்கிறேன். மறுபடியும் மிக மிக கவனமாக இந்த விஷயத்தில் இருக்கணும். எங்களுடைய படைப்புகள் எங்களுடைய மொழி என்றால் அதில் எங்களுடைய மொழிகளுக்கானதாகவே இருத்தல் ஒரு அவசியமானதாக நான் கருதுகிறேன். நன்றி. இன்றைய தினம் கொடிகாமம் நட்சத்திரமால் திருமண மண்டபத்திலே மூச்சடங்கா இரவுகள் என்ற எமது தாய்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முழுநீள திரைப்படத்தின் பாடல் வெளியீடும் கலைஞர்கள் கௌரவிக்கின்ற நிகழ்வும் நடைபெற்றது. மண்டபம் நிறைந்த பார்வையாளர்களுடன் கலைஞர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு நடைபெற்றதோடு இடைக்கிடையே பல்வேறு நடன நிகழ்வுகளும் நடைபெற்று இன்றைய மாலை பொழுது ஒரு இனிய மாலை பொழுதாக நிறைவு பெற்றது. நாம் எல்லோரும் எதிர்பார்த்ததை விட இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. எமக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது. ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது என்பது, அதை இயக்குவது என்பது எமது நாட்டை பொறுத்தவரை மிகவும் ஒரு சிக்கலுக்குரிய விடயம். இவ்விடயங்களை எடுத்து கையாண்டு இந்த நிகழ்வையும் சிறப்புற ஒழுங்கமைத்த இயக்குனர் லோககாந்தன் அவர்களையும் அவரது குழுவினரையும் இவ்விடத்திலே பாராட்டுகின்றேன். இவர்களது பணி மேன்மேலும் வளர்ந்து எமது தாய்நாட்டில் இவ்வாறான திரைப்படத்துறை வளர்வதற்கு அவர்கள் பங்களிக்க வேண்டும் எனவும் அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்படி படம் எங்களோட கலைஞர்கள் வாரது இன்னும் முதல் இதாக இருக்கும். நல்ல எளிமையாகவும் இருக்குது. பாடல்கள் நல்ல வரிகள் உள்ளது. இனியும் எல்லாம் இது படம் தயாரித்து முன்னுக்கு வர வேண்டும் என்றும். இந்த படம் கிட்ட இந்தியாவில் உள்ள பட நடிப்பு இந்தியாவில் நடிகர் போன்று இந்தியா படங்களை போன்று அதே மட்டிலே அதே பாணியில் தயாரிக்கப்பட்டிருக்கு. இலங்கையில் இப்படி ஒரு இந்தியா மூலம் படம் மாதிரி இப்படி ஒரு படத்தை தயாரித்து வெளியிடட்டு நாங்கள் பெருமை அடைகிறோம். இந்த படத்தை இன்னும் மெருகூட்டி வருங்காலங்களில் அனைத்து ரசிகர் ஆதரவு பெறக்கூடிய மாதிரி வழியெல்லாம் தெரிவித்துக்கொள். படம் நல்லா இருக்குது, பார்வையாளர் ரசனையாக இருக்குது. ஆனால் எங்களை மினக்கெடுத்தினது போதாது. என்னென்னா எங்களோட நேரம் பொண்ணானது. எங்களை மினக்கெடுத்தி போட்டியல சரியான முறையில். நாங்கள் உங்கள்கிட்ட இப்போ 4 மணித்தியால் வேண்டாம், அது பொறுமையில் அது நேரம் அதுதான் முக்கியம். படம் நல்லது, மக்கள் நல்லது, ஒளிப்பதிவாளரும் அதாவது தயாரிப்பாளரும் தரமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ நேரம் மினைக்கிட்டது நேரம் பொண்ணா ஏன்னா நாங்கள் விட்டுட்டு வந்த தூரம் கூட. அதுதான் பிரச்சனை, வேறு எதுவும். இதில் பாருங்கள் எவ்வளோ மக்கள் உண்டு. ஜாழ்ப்பாணத்தில் அதாவது ஈழத்தில் முதலாவது ஒரு படத்துக்கு இவ்வளோ ஓடியலுக்கு இவ்வளோ மக்கள் வரதை நான் தான் பார்க்குறேன். பாருங்கள் பார்த்தீங்கன்னா வந்த எல்லாருக்கும் அதாவது இந்த படத்தினுடைய சீடி எடுத்து வந்துருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க கொடிகாமத்தில் நட்சத்திர மண்டபத்தில் மூச்சடங்கா இரவுடைய பாடல் வெளியிட்டோம். மக்கள் இவ்வளவு ஆதரவு தந்திருக்கின்றார்கள். எனக்கு மிக சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளராக நடிகராக
உங்கள் முன்னிலையில் நிறைய கலைஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்கள் எனக்கு ஆதரவு தந்திருக்கின்றார்கள், மக்களும் ஆதரவு தந்திருக்கின்றார்கள். அந்த வெளியீட்டு விழாவை வந்து நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்க என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி. அதில் இயக்குனர் சொல்லியிருக்கிறார் 10 நாளைக்குள்ளே படத்தை திரைக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி. அதுபோல் அது நடக்கின்ற பொழுது தயவுசெய்து எல்லாரும் ஆதரவு தாருங்கள். ஏற்கனவே நிறைய பேர் கேட்டுட்டு போனீங்கள், நாங்கள் வாகன ஒழுங்கு செய்து தான் திரைப்படத்துக்கு இன்றைக்கு வந்தது போல் வருவோம்னு சொல்லி எங்களுடைய செய்திக்காக நீங்கள் காத்திருக்கின்றீர்கள். அதே போல் இங்கே வந்த கலைஞர்களுக்கும் சொல்கிறேன், கலைஞர்களே நீங்கள் தனிநபர் இல்லை, குடும்பத்தை பாதுகாருங்கள். குடும்பத்தோடு ஒவ்வொரு கலைஞர்களும் முக்கியமாக இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும். என்னென்னு சொன்னால் அது குடும்ப பாங்கான ஒரு கதை. எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை கொஞ்சம் மெருகூட்டி, அழகுபடுத்தி, வேதனைப்படுத்தி, கண்ணீரும் சோகமாக சில விஷயங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். பாருங்கோ, நிறைய வரவேற்பு கிடைத்தது. இந்த படத்தினுடைய முன்னோட்டம் போடுகின்ற பொழுது அவர்கள் திருப்பி போட்டு காட்டினோம். எல்லாருமே கத்தி ஆரவாரத்தோடு எங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கிறீங்க. தயவுசெய்து திரையிலை நீங்கள் ஒரு முறை சந்தோஷப்படுத்தினால் அடுத்த படைப்போடு நான் உங்களை மீண்டும் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். நளினத்தை வழங்கிய லக்கினா காட்சி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.